ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போறேன். எல்லாருக்கும் தெரியும் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு. ஆனால் பிகினர்ஸ்க்கு இப்போ சமையல் கத்துக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் தான் இதை இந்த வீடியோவை போடுறேன். முருங்கைக்கீரை நான் வீட்டில் வந்தது தான். பின்னாடி கார்டன்ல ஒரு சின்ன இதில் வச்சிருக்கேன். அது வந்திருக்கு, அதுதான் உருவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வீட்லயே செய்யறதுன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் பறிச்சு செய்யறதுன்னா. அது மாதிரி எடுத்து அதை நல்லா ஒரு 2-3 தண்ணியில அலசி வச்சிருக்கேன். அப்புறம் அது ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஒரு இதில் வடிகட்டியில் வச்சு. அதுக்கு தேவையான பொருள் பாருங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 3 பூண்டு தட்டி வச்சிருக்கேன், 3 பல்லு பூண்டு, தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறது எதுன்னா இந்த வேர்க்கடலையை நல்லா ஒரு கொர நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஜீரகத்தூள். இது ஒன்று ஒன்றா போடும்போது எப்படி செய்யுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு நிறைய இரும்பு சத்து இருக்கு. அடிக்கடி கீரைங்க நிறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அந்த வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் போட்டுக்கோம். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பூண்டும் போடுங்க. ஏன்னா முதலே பூண்டு போட்டு காஞ்ச மிளகா போட்டால் கரிஞ்சு போயிடும் அப்படியே இந்த சூட்டுக்கு. இப்போ வெங்காயம் போட்டால் அது ஈரப்பதம் இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடும். இது வேகிறதுக்கு கூட ரொம்ப டைம் இல்லை. 5 மினிட்ஸ் தான் போதும். இந்த கீரை வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 7 நிமிஷம் கூட வெந்துடும் கீரை. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, கன்சீவாக இருக்கும் போது நிறைய இந்த முருங்கைக்கீரை கொடுக்கணும். அப்புறமா நம்மளுக்கு பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு கூட முருங்கைக்கீரை ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பெல்லாம் கிடைக்குதோ கொஞ்சம் கடைசல் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை முருங்கைக்கீரை உருவி போட்டு தோசையில் இது பண்ணலாம். நிறைய இருக்குது. முருங்கைக்கீரை போட்டு அப்பப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய இது ஹெல்த்தி, ரொம்ப அயன் சத்து உள்ளது. இது பாருங்க, வதங்கிட்டோம். கொஞ்சம் கீரை போட்டுட்டு இது நம்ம இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். இது வதங்கிடும், டக்குன்னு வதங்கிடும். இது 2 நிமிஷத்துக்கு இது நல்லா அப்படியே வதங்கி வந்துடும் கீரை போட்டோன்னு. அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. முதல்ல இந்த அளவுக்கு வச்சு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய உப்பு போட்டுருவீங்க. கீரை நல்லா, எப்போவுமே கீரை செய்யும் போது கீரை நல்லா வதங்கி வந்தோடனே அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. அப்போ உங்களுக்கு அளவு தெரியும். கீரையை நல்லா இந்த இதுலேயே வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வதக்கி ஒரு 2 நிமிஷம் இதுலயே வதக்கிறோம். இப்படி வதக்கவே இது நல்லா அப்படியே சுருங்கி வந்துடும். பாருங்க, உங்களுக்கே தெரியுதா? வதக்க அப்படியே சுருங்கி வருது பாருங்க. பாருங்க எவ்வளோ கீரை போட்டோம். இப்போ பாருங்க எவ்வளோ வதங்கி வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது தேவையான அளவு கொஞ்சமாக போட்டு, கீரைக்கு எப்போவுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஜாஸ்தி போடாதீங்க. இதுக்கு தண்ணி தேவையில்லை நம்மளுக்கு, இதுலேயே வதங்கி வரும். ஆனால் நான் இது பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அந்த கல்லை சும்மா அலசி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த 1/4 டம்ளர் தண்ணியை மட்டும் இந்த உப்பு கரையிறதுக்கோசரம் நான் கல் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா, அதனால கரையிறதுக்கோசரம் இந்த கடலை கலவி ஒரு 1/4 டம்ளர் வச்சுருக்கேன். அதை மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம பாட்டி அம்மாலாம் என்ன செய்வாங்க, அந்த அம்மியில் ஃபஸ்ட்டெல்லாம் அரைக்குவாங்களே, இப்போல்லாம் அம்மியெல்லாம் இல்லை, அதில் அரைச்சிட்டு அந்த தண்ணியை கழுவி ஊற்றுவாங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. ஏன்னா இப்போல்லாம் மிக்சியில் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. சரி, அதனால் இந்த தண்ணியை நம்ம இடிச்சிடுற இந்த தண்ணியை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு உப்பு எல்லா இடத்துலையும் படணும். தூள் உப்பு வேணால் நீங்கள் தூள் உப்பு போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணிப்பேன். பாருங்க இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு தண்ணியே இல்லை, சும்மா ஒரு 1/4 டம்ளர். அப்புறம் என்ன செய்யலான்னா நல்ல ஒரு டைட் மூடி போட்டு இதை மூடி விட்டுருங்க. இது நல்லா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்தால் போதும். 5 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது உங்களுக்கு இப்போ என்ன செய்யலான்னா நல்லா வதங்கி வர பாருங்க. இப்போ ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை பொடி உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. வேர்க்கடலை பொடி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு இதெல்லாம் ஒரு கிளறி விற்க வேண்டியது. அவ்வளோதான் முடிச்சு கிளறி ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த வேர்க்கடலை பொடி ப்ளஸ் இந்த ஜீரகத்தூள் தேங்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட அது கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல், சாதம், அப்புறம் பருப்பு குழம்பு, அப்புறம் மீன் ஃப்ரை. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆஃப்டர்நூன்னு சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா பழன்னு இருக்கும். இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஏதாவது ஒரு கீரை, ஒன்ஸ் 2 வைஸ் கீரை சேர்த்துக்கோங்க. கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீக்லி 2 வைஸ் சேர்த்துக்கோங்க கீரை. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு அந்த வேர்க்கடலோட கஞ்சி டேஸ்ட் நடுவில் அது கடிக்கும் போது நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பசங்களுக்கு. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.